பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். உங்களிடத்துல ஒரு சிறு ஆலோசனை சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். என்னுடைய அனுபவங்களில் உங்களுக்கு நான் அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் முதியோர் இல்லத்தில் வேலை செய்தேன் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். முதல்ல நான் ஒரு சின்ன முதியோர் இல்லத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தேன். அங்கு 30 முதியோர்கள், எனக்கு கீழே 3 பேர், ஒரு நர்ஸ், 2 ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து கொண்டு இருந்தோம். எனக்கு அங்கே ஊழியமும் கொடுக்கப்பட்டது. சண்டே சர்வீஸ் நான் தான் அங்கே நடத்தி கொண்டு இருந்தேன். திருவிருந்துக்கு மாத்திரம் வெளியிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வருவார். இப்படியாக என்னுடைய ஊழியங்கள் போய்கொண்டிருந்து சுமார் ஒரு 1.5 வருடங்களாக அங்கே நான் வேலை செய்து கொண்டு வந்தேன். அந்த இடத்துல அந்த முதியோர் இல்லத்துக்கென்று எனக்கு முன்பாக இருந்து இன்சார்ஜாக ஒரு குடும்பம் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், காலையில் 8 மணிக்கு அந்த முதியோர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஏன்னா சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், உங்களுக்கு தெரியும், முதியோர்னால எல்லா விதமான நோயும் இருக்கும். அவங்களுக்கு நேரத்தோடு உணவு கொடுக்க வேண்டும், மாத்திரை மருந்து கொடுக்க வேண்டும். அவங்க இன்சார்ஜ் என்ன பண்ணணும், காலையில் எழுந்து வந்து அவங்களுக்கு சரியான உணவு போகிறதா, சாப்பாடெல்லாம் கரெக்டாக வந்து இருக்கிறதா, நேரத்துக்கு வருகிறதா, உப்பு இருக்கா, காரம் அதிகமாக இருக்கா, எல்லாவற்றையும் செக் பண்ணி தான் அவங்களுக்கு சாப்பாடு முன்பதாக கொடுக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க. இவங்க 8 மணிக்கு சாப்பாடு எல்லாருக்கும் போட்டு முடிச்சு 9 மணிக்கு ஃபோன் அடிப்பாங்க. போல போனீங்களா இல்லையா, பார்த்தீங்களான்னு சொல்லி அந்த ஓனரு உடனே அடித்து பிடிச்சி அப்படியே அந்த தூங்கி எழுந்த முகத்தோட தலையெல்லாம் களைஞ்சி கண்ணை கூட அவங்களால திறக்க முடியாது. அப்படியே எழுந்து வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே போவாங்க. அவங்கள பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே எல்லா முதியோர்களுக்கு போட்டு முடிச்சு மீதி இருக்கிற உணவை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது போல் நடக்கிறது. சில முதியோர்களுக்கு உணவே கொடுக்க முடியவில்லை, பிஸ்கெட்டு, ப்ரெட்டு, அது இது கொடுத்து தான் சமாளிக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா முதியோருமே வியாதியஸ்தர்கள், அவர்களுக்கு உணவு அவசியம். ஏன்னா அப்பப்போ சொல்லி கொண்டு வந்தேன். இது எப்படி அவர்களிடத்துல போய் அவருக்கு கேட்டாங்களா இல்லை என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. இவர்கள் என்னை விரோதமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். எப்படி ஆகலும் அங்கிருந்து என்னை துரத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இருந்தார்கள். அந்த இடத்துல ரொம்ப உபத்திரவம். எங்கே போனாலும் என்ன வந்தாலும் என்னை பைத்து தப்பாக அந்த ஓனரிடம் சொல்லி அவர்கள் அடிக்கடி என்னை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு கேட்கறது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு தவறு செய்யவில்லையே, என்னை ஏன் அசிங்கப்படுத்துகிறாங்க என்று சில நாட்களாக நான் யோசிப்பது உண்டு. உடனே நான் ஃபவுண்டர் இடத்துல போய் சொல்லி மிகவும் வேதனைப்படும் பொழுது அந்த ஃபவுண்டர் சொன்னார், நான் தானே உன்னை வேலைக்கு வச்சேன், 2 நாள் லீவு போடு அப்படின்னு சொன்னார். 2 நாள் அவர் சொன்னாருங்கிறதுனால 2 நாள் லீவு போட்டேன். 3ஆவது நாள் அவர் சொன்னார், லெட்டர் எழுதி நான் இனிமேல் வேலைக்கு வரவில்லை என்று சொல்லிவிடு அப்படின்னு சொன்னார். சரி, நானும் சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு வருத்தமாகவே இருந்தது. அப்புறம் அவர் சொன்னார், அந்த ஃபவுண்டர் சொன்னார், உனக்கு வேலை இல்லாமா, நீ பேசாமல் அங்கே வந்துரு, பெரிய ஹோமுக்கு வந்துரு, அங்கே நான் இதே சூப்பர்வைசர் வேலை அங்கே உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி பெரிய ஹோமில் எனக்கு வேலை கொடுக்கப்பட்டது. அங்கே எத்தனை முதியோர் தெரியுமா, சுமார் 350 முதியோர்கள், எனக்கு கீழே சுமார் 30 ஸ்டாஃபுங்க இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எனக்கு ஒரு பெரிய உயர்வை அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த ஹோம்ல இருந்து என்னை வெளியே அனுப்பணும், அது மட்டும்தான் அவங்க நினைச்சாங்க. இந்த சின்ன இடத்துல இருந்து அவர்களால தான் அந்த பெரிய இடத்துக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது. இது அவங்களுக்கு தான் அந்த நன்றி போய் சேரும். அது மாத்திரமல்ல, அந்த முதியோர் இல்லத்துல எனக்கு ஒரு பெரிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. அந்த பெரிய முதியோர் இல்லத்துல போனதுக்கு அப்புறம் அங்கேயும் நான் சூப்பர்வைசரா இருந்தேன். அங்கேயும் பல காரியங்கள் என்னிடத்துக்கு வந்தது. மாத்திரமல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபேமிலியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவங்க ஏதோ ஒரு தவறு செய்து ஒரு 3 அல்லது 6 மாதங்கள் இருக்கும் ஓமை விட்டு முழுவதுமாக குடும்பத்தோடு துரத்தப்பட்டார்கள். இது எதற்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒரு சிலர் உங்களை அவமானப்படுத்தலாம், பொறாம நினைக்கலாம், உங்களை வெக்கப்படுத்தணும்னு நினைக்கலாம், அவங்க செய்கிற தப்பை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை அங்கேருந்து விரட்டணும்னு நினைக்கலாம். பாருங்க, எந்த இடத்துல மனுஷன் உங்களை வெக்கப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அவங்க கண்களுக்கு முன்பதாக அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். யோவேலுக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை.
என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர்களுக்கு முன்பாக அவர்கள் என்னை வெட்கப்படுத்த நினைத்தார்கள், அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் என் தலையை உயர்த்தி வைத்தார். இதை தான் நான் உங்களிடத்துல சொல்ல வருகிறேன். எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அதே இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவார். தேவ பிள்ளையே, ஒரு மனுஷன் உன்னை நிந்திக்கிறாங்கிறத நினைச்சு கவலைப்படாத. கர்த்தரிடத்துல போய் உன்னுடைய காரியங்களை ஒப்புவி, அவர் அவங்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி வைப்பார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு நிமிடம் ராஜா, எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில இது போல நிறைய அனுபவங்கள் வருகிறது. அந்த அனுபவங்களை எல்லாம் பார்த்து எத்தனை பேர் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களோ தெரியாது. எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, நிந்திக்கப்படுகிறார்களோ, அதே இடத்துல அவங்க தலையை உயர்த்தி வைக்கும்படியாக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.